சென்னையில நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் போராட்டத்துல நீட்டுக்கு எதிராக எதுவுமே போராட்டம் மாதிரி தெரியல. இவங்களோட போராட்டம் மொத்தமாவே ஒன்னு ஜனநாயகனுக்கும் இன்னொன்னு சிஎம்க்கு எதிராக தான் இருக்கு. ஜனநாயகனை பார்க்க போயிட்டாங்க, ஜனநாயகத்தை விட்டுட்டாங்க. சிஎம் சார் வாயை திறக்கல. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, 1.5 மாசமா இந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. இத்தனை நாள் எங்க போனீங்க தான் எனக்கு புரியல. ஒடிசி படம் பார்த்துட்டு இருந்தீங்க, ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, பிராண்ட் நியூ டே ட்ரெய்லரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, டூம்ஸ் டே ட்ரெய்லரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, FIFA வேர்ல்டு கப் அதை பத்தி தான் ஃபுல்லா பேச்சு இருந்தது. அப்பயும் அதே ஸ்டூடெண்ட்ஸ் அங்க அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன் அப்ப யாருமே வாயை திறக்கல? வாங்செக் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா உண்ணாவிரதம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 26 நாளா உண்ணாவிரதம் இருந்தாரு. ஏன் ஸ்டார்டிங்ல இதை பத்தி யாரும் பேசல? ஏன் சரி ஓகே, ஸ்டார்டிங் விட்டுருங்க, 10 நாள் கழிச்சு ஏன் பேசல, 15 நாள் கழிச்சு ஏன் பேசல, இப்ப ஏன் பேசுறீங்கன்றதான் என்னோட கேள்வி. சரி பேசுறீங்க, ஓகே, இப்ப பேசுறீங்க, ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, எல்லாமே நல்லது. ஆனா ப்ரொடெஸ்ட் யாரை பத்தி பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எதிராக பண்ணணும். அப்படி இல்லையா நீட்டுக்காக நீங்க போராடுறீங்க, நீட்டை எதிர்த்து தான் நீங்க போராட்டம் பண்ணணும். அதை விட்டுட்டு மக்கள் எல்லாரும் ஜனநாயகம் தான் பார்க்க போறாங்க, ஜனநாயகம் தான் பார்க்க போறாங்க. எத்தனை நாள் இதே சொல்லி ஏமாத்திட்டு இருப்பீங்க? என்னன்னா இதுல வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து பங்கேற்றாங்க, நீங்க உங்க ஆதரவு தெரிவிச்சீங்க, எல்லாமே நல்லதான். ஆனா அங்க மைக்கேறி நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை கூட நீட்டை பத்தியோ அப்படின்னா நீட்டை எதிர்த்தோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்தோ, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் நீட்டை நான் ஒழிச்சே தீருவேன், எனக்கு வந்து அந்த யுக்தி தெரியும், எனக்கு அந்த ரகசியம் தெரியும் சொன்னவங்களே இதுக்கு யாருமே எதிர்த்து கேள்வியே கேட்கலையே. பா ரஞ்சித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தலித் மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யல இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிரான போராட்டத்துல இருந்து நீங்க பேசுறீங்க. நீட்டுக்கு இப்போ தலித் மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எனக்கு புரியவே இல்லை. வந்து தலித் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. 5 வருஷமா இது வரைக்கும் பா ரஞ்சித் அவர்கள் எத்தனை ப்ரொடெஸ்ட் தலித் மக்களுக்காக இவர் வந்து இறங்கி ரோட்ல நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. அமீர் அவர்கள், விஜய் அவர்கள் வந்து வாயத்தர்கள் ஜல்லிக்கட்டு அப்போ முகத்தை மூடிட்டு வந்தாரு, இப்போ வந்து வரமாட்டாரு. அமீர் அவர்கள் எத்தனை வாட்டி போராட்டத்துல இறங்கி மக்களுக்காக போராட்டினார் மட்டும் சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்ல. இல்ல எத்தனை மக்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட்? இது எதுவுமே கிடையாது. இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த பேர் யூஸ் பண்ணா ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்ற ஒரு பித்தலாட்டம் தான் இங்க இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ப்ரொடெஸ்ட். அங்க டெல்லியில ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் நடந்ததா இருக்கு. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பாஸ் வின் பண்ணார்ல, நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஜனநாயகத்தை காப்பாற்றணும், ஜனநாயகனுக்கு FDS கிடைச்சது பெரிய விஷயம், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பேசினாரு. கடைசியா பாத்தீங்கன்னா நேத்து காலையில ஃபர்ஸ்ட் ஷோ விஆர் மால்ல அவர் தான் அங்க இருந்தாரு. என்ன சொல்றது, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனநாயகனும் விஜய் அவர்களுடைய அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணா ரீச் கிடைக்குது, அதுக்காக இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலே உங்களுக்கு மக்கள் மேலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் அக்கறை இருந்ததுன்னா ஒழுங்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துங்க, நீட்டுக்கு எதிராக நடத்துங்க, மாணவர்களை கூட்டுங்க, எதுவுமே தப்பு சொல்லல. ஆனா மக்களை ஏமாத்தாதீங்க, மாணவர்களை ஏமாத்தாதீங்க தான் நான் சொல்லுவேன். நன்றி.